நீங்கள் இப்போ பார்த்து கொண்டுறாங்க சிப்பி மட்டி. இந்த சிப்பி மட்டியை நாங்கள் கடலுக்குள்ளே போய் கரையை நின்று ஒவ்வொன்றா புறக்கி எடுத்தோமுங்க. புறக்கி எடுத்தோம், ஒரு 10 பேர்கிட்ட போய் புறக்கி எடுத்தோமுங்க. புறக்கி எடுத்து இந்த சிப்பி மட்டி கறி சிப்பி மட்டியை என்ன செய்யணும்னு சொன்னால், சுடுதண்ணியில் போட்டு அலசி சுடுதண்ணியில் போட்டு அவிச்சோம். அவியல் பண்ணிட்டு என்ன செய்தோம்னா, அந்த மட்டியை எடுத்து இந்த மாதிரி ஸ்ப்ரே பண்ணுறோம் பாருங்கள். அவ்வளோ மட்டிலையும் இவ்வளோ தாங்க கறி பாருங்கள். ஸ்ப்ரே பண்ணுறோம். இதை ஸ்ப்ரே பண்ணி எல்லா மசாலாக்கள் எல்லாமே சேர்க்கணும். சேர்த்து இந்த மாதிரி எண்ணெயில் போட்டு வறுத்து ஸ்ப்ரே பண்ணுறாங்க. ஸ்ப்ரே பண்ணி முடிஞ்சதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா இந்த மாதிரி நல்ல பொன் கலரில் வந்துடுங்க. நான் ஏன் சொல்கிறேன்னு சொன்னால், நீங்கள் இந்த மாதிரி வாரத்தில் இல்லாட்டிக்கும் வருஷத்தில் ஒருக்கா இந்த மாதிரி சாப்பிடுங்க. ஏன்னா அவ்வளோ ஹெல்த்துங்க, அவ்வளோ சத்துள்ளது. நீங்கள் வருஷத்தில் ஒரு முறை கடற்கரை போடுங்க, இந்த மாதிரி ரை பண்ணி சாப்பிட்டு பாருங்கள். ரொம்ப நல்லது. சாப்பிட வேண்டியதோ அதை நம்ம அந்த டைமுக்கு சாப்பிட்டே ஆகணும். நம்ம இந்த மாதிரிலாம் நாங்கள் ரிஸ்க் எடுத்து சாப்பிட்றது கஷ்டம். ஆனால் நாங்கள் ரிஸ்க் எடுத்து இதை பாடுபட்டு கஷ்டப்பட்டு சாப்பிட்றோம். கலரை பார்த்தீங்களா, கிரேவி கலரை. இதை நாங்கள் 10 பேருக்கு மேலே அதிகமாக நாட்கள் சாப்பிட்டோம். அவ்வளோ டேஸ்ட்டுங்க. கறி மாதிரி இருந்துச்சுங்க, அவ்வளோ டேஸ்ட்டு. ஓகே, இந்த வீடியோ பிடிச்சிருந்தா நீங்கள் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். ஓகே, சப்ஸ்கிரைப் போடுங்க. இந்த மாதிரி வீடியோஸ் நிறைய நான் உங்களுக்கு எடுத்து போட்டுக்கிட்டே இருப்பேன். ஓகே நண்பர்களே.